Do you ever realized why this happened? Which is, நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஏய் நல்லா படி, நல்ல மார்க்ஸ் எடு, அப்போ தான் நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், நல்ல மாதிரி வாழலாம். ஏன் இதை சொல்கிறாங்க? ஆனால் நம்மள எல்லாருமே இதை ஃபோக்கஸ் பண்ணுவோமா? இல்லை. ஓகே, ஏன் இது? நான் என்ன எக்ஸாம்பிள்னால், இதை நான் ரிலேஷன்ஷிப்க்கு நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் திஸ் இஸ் மச் நீடட் ஃபார் மெனி அவுட் தேர் டு லிசன் அவுட். ஓகே, எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பொண்ணு ஒரு காய் எப்பயுமே உங்களுக்கு டேட் பிளான் பண்ணுறாங்க, ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, 24 hours இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் காலையில் ஏந்திரிக்கிறப்ப, நைட்டு தூங்குறப்ப, இந்த பிட்வீனில் கிடைக்கிறப்ப டைம் எல்லாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் பண்ணுறாங்க. வாட் யூ வில் திங்க்? Who is too sweet, he's very loyal to me, he is seeing myself as his world அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஸ்கிரிப்டை இப்போ நீங்கள் ஃப்ளிப் பண்ணணும். என்னன்னா, அந்த காய் அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்களே, எஸ் அவங்க ஸ்வீட்டான காயாகவே இருக்கலாம், பட் அது மட்டும் உண்மை கிடையாது. யூ நீட் டு ரியலைஸ் தட் ஐ எம் all worth it, I'm beautiful, I have some good qualities, like maybe I'm virgin or I'm someone, a woman with good character. It can be anything. You should take back your energy. Like, அந்த பர்சன் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அத்தனை பிள்ளைகளை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க முன்னே வராங்கன்னா, என்னை பற்றி அவங்க வீட்லேயோ இல்லை முக்கியமான ஆள்கிட்ட சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நடக்குதுன்னா, அவங்க காசை எனக்கு செலவு பண்ணுறாங்கன்னா, டைமை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, என்னை கட்டிக்க போட்டு நான் வீட்டில் சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா அந்த காய் ஸ்வீட்ன்றது மட்டும் காரணம் இல்லை, அதுவும் ஒரு காரணம். ஆனால் அதை விட ஒரு பெரிய காரணம், ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை என்கிட்ட பார்க்குறாங்க. நிம்மதியாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், குட் பாண்டிங் இருக்கலாம், ஏதோ ஒரு குட் குவாலிட்டிஸ் தட் நான் ஹேவ் பட் ஐ ஆம் ஹேவிங். ஸோ எஸ், ஐ ஆம் த ப்ரைஸ் தட் ஹி இஸ் ட்ரைங் டு வின்றதை நீங்கள் பிலீவ் பண்ணியே ஆகணும். இப்போ இந்த கதையை கொஞ்சம் ரிவர்ஸாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பொண்ணு, எப்பயுமே நீங்கள் ஒரு காய்க்காக ஓகேயா, நீங்களே வாலண்டியராக கெஞ்சி அழுது மெசேஜ் அனுப்புறீங்க. அவர் உங்களை பிளாக் ஃபியூ டைம் பண்ணியும் நீங்கள் அவர் தான் உங்கள் புருஷன், உங்கள் காதலை இப்படி தான் காதல் இருக்கும், தமிழ் படம் மாதிரிலாம் இருக்கும், காதல்லாம் விட்டு போகிறது, பொறுமையாக போகிறதுன்ற மாதிரி அவங்க கூட இருக்கீங்க. அவருக்கு நிறைய செலவு பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் டைமை, உங்கள் பாடி, உங்கள் லவ் எல்லாத்தையும். அப்படின்னா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? எப்பயாச்சும் அவங்க என் லவ்வை புரிஞ்சுக்கணும். இல்லை அந்த காய் புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் அவரை குறை சொல்லவே கூடாது. சில பேருக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி, எப்படின்னா, சே அவன் கஷ்டப்படுறப்ப பிஸ்னஸ்க்கே நான் தான் ஹெல்ப் பண்ணேன், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், சமைச்சு கொடுத்தேன், அவன் குடும்பத்தையும் நல்லா பார்த்தேன், அவனுக்கு நகை வாங்கி கொடுத்தேன், அவன் அழுகுறப்ப நான் கூட இருந்தேன், ஆனால் அவன் என்ன லவ் பண்ணலன்ட்டான், ஃபீலிங் வரலன்ட்டான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டான், ஏமாத்திட்டான்னு போய் அவங்கள பற்றி ஆல்ட்டா அபட்டமாக சொல்லுவீங்க. டீப்பான சைக்காலஜி நீங்கள் புரிஞ்சிக்காமல் இதை பண்ணுறீங்க. லிசன் அப் கேர்ள்ஸ். ஏன் அப்படின்ட்டுனா, நீங்கள் எல்லாம் செய்ய 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 நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அந்த காய் நம்மளை லவ் பண்ணோன்ட்டு, சிஸ்டம் பட்டர் மாதிரி. ஆனால் அது நடக்காது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், குயின் எனர்ஜி. ஒரு காய் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ செய்கிறப்போ அந்த கேர்ள் என்ன, ஒரு மெச்சூர்டான வாய்ஸ் கேர்ள் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஐ ஆம் த ப்ரீட்டியஸ்ட் உமன் மேபி, ஸோ அவன் பார்த்த பெண்லேயே நான் ரொம்ப ஒர்த்து, எனக்கு ஹைட் இருக்குது, எனக்கு வெயிட் இருக்குது, எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அந்த மாதிரிலாம். அந்த காய் ரிலாக்ஸ்டான எனர்ஜியில் இருப்பாங்க. த மோர் யூ ஆர் இன்வெஸ்டிங் ஆன் ஹிம். சண்டை போட்டால் கூட தேடி வரணும்னு கூட தோணாது. நீங்கள் என்ன ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்க தேடி வர்றதுக்கு, யோசிக்கிறதுக்கு, செட் ஆகுமா ஆகாதா அப்படிலான்ட்டு. பட்டுன்னு வீட்டு மணிக்கு போய் நிற்கிறது, சர்ப்ரைஸ் டெலிவரி கிஃப்ட் கிராப்பில் அனுப்புறது, லாலா மூஃபில் அனுப்புறது, உங்கள்கிட்ட காசு ரெண்டு கூட கடன் வாங்கி அவங்க செலவு பண்ணுறது, அவங்க பிளாக் பண்ணிட்டாலும் நான் ஸ்டாப்பாக மெசேஜ் கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒருத்தவங்கள அப்படி ஐயோ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட இருக்க வைக்குமே தவிர்த்து, அவங்க எப்படி யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னா, யா இது ஒரு நாய் குட்டி மாதிரி அங்கே தான் நிற்கும், நான் என்ன கழுவி ஊற்றுனாலும் இது என்னை விட்டு தூரமாக போகாது அப்படின்னு ரிலாக்ஸ்டாக போவாங்க. ஸோ யூ வில் பி லைக், ஐயோ நான் தான் இத்தனை வருஷமாக தேடி போய்கிட்டே இருக்கேன், அவன் வரவே மாட்டான், வந்தாலும் கடமைக்கு நான் கேட்டேன், சாப்பிட்டேன் கேட்டேன், எஸ் யூ. அது ஃபார்மல் திங். வென் யூ ஆஸ்க் சம் ஒன், கை ஃபிங்கர் இருக்கிற யாரும் தான் ரிப்ளை பண்ணுவாங்க, படிக்க தெரிஞ்சவங்க, கண்ணு இருக்கிறவங்க. சாப்பிட்டீங்களான்னா சாப்பிட்டேன், எஸ் தேங்க்யூ அண்ட் யூன்னு கேட்குறது, ஹவ் ஐ என்கிட்ட ஐம் குட் தேங்க்யூ,
ஹோப் யூர் டூயிங் கிரேட், ஹவ் பட் யூலாம் கேட்கலாம், இந்த நார்மல் திங். பட் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஜென்வினாக இல்லை ஒரு பேசிக்கில், நாட் ஜென்வின் பட் பேசிக்காக ஒரு ஹியூமன் நம்மகிட்ட பேசினா அதுக்கு இன்டராக்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ரொம்ப பேர் இதில் குழம்பி போகிறாங்க. ஒரு பர்சனோட ரிப்ளைக்கே ஒரு இன்ஸ்டாகிராம்லாம் வந்து என்னென்னமோ காசு செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு என்னென்னமோ மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு என்னென்னமோ அழுதுகிட்டு ட்ரெயின் ஆக்கிக்கிட்டு ஆளுக்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நம்மள மாதிரி ஹியூமன் தான். கொஞ்சம் நீங்கள் அவங்க மேலே வச்ச ஃபீலிங் அனைத்தையுமே புட்டிங்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் ஒரு சாதாரண பர்சனாக தான் தெரிவாங்க. அவங்கள ஸ்பெஷலாக காட்டுற விஷயங்கள் வந்து சிஸ்டர் பிரதர் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க. ஐ ரியலி ஹோப் இது உங்களுக்குலாம் வந்து புரியணுன்ட்டு. அவங்க ஸ்பெஷலாக தெரிகிற ஒரு காரணம் ஏன் அப்படின்ட்டுனா, நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க. லெட்ஸே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பெட் லவர்னு வச்சுக்கோமே. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ரோட்டில் ஒரு பர்சன் பார்க்குறீங்க, அவங்க பப்பிக்கெலாம் சாப்பாடு வைக்கிறாங்க, விளையாடுறாங்களா, என்ன மாதிரி கப்பாலாலா மைண்ட் செல்லில் இருக்காரு, இவர் தான் எனக்கு புருஷனாக வந்தால் எனக்கு அப்படி ஜோக்கான ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது வந்து உங்கள் ஒன் சைட் ஃபீலிங். அப்புறம் நீங்கள் தற்செயலாக பேச போகிறது, அதுக்கு தற்செயலாக ரிப்ளை பண்ணால் அவன் லயன் பண்ண இப்போ லயன் பண்ண மாட்டான், பார்த்தா என்கிட்ட அவன் ஒரு 3 மாதமாக கேஷுவலாக சேட் பண்ணிக்கிட்டு திடீர்னு பார்த்தா வேறு பண்ண பர்சன் போட்டுறானா, இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. நோ த டிஃப்ரெண்ட். Have a clarity conversation among yourself on why you truly want this. WHY, why. Okay? And come to reality. இப்போ என்ன நடக்குது? எஸ், மேனிஃபெஸ்டில் ஃபீலிங் இல்லாத ஒருத்தவங்களுக்கு கூட நம்ம மேலே ஃபீலிங் வர வைக்க கண்டிப்பாக முடியும் தான். மூச்சுவலாக தெரிஞ்சவங்க இருக்கிற மாதிரி ஆளாக இருக்கணும். அதுக்குன்னு செலிப்ரிட்டி நாடில் உள்ளவங்களாம் கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி இதை பற்றி நான் வீடியோ செஞ்சுருக்கேன். மேபி நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி இந்தியாவில் இருக்க சிம்புவை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க. அவரும் ரொம்ப வருஷமாக சிங்கிளாக தான் இருக்காருன்ட்டு. மேபி சிம்பு மாதிரி ஹைட்டு வெயிட்டு பாடி ஷேப்பு ஸ்ட்ரக்சர் இல்லை கேரக்டரிஸ்டிக் இருக்கிறவங்க கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவரே தான் ஒரு 10 பொண்ணுங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுதுங்க சிம்புவனா, 10 பேர் அவர் ஒரே நேரத்தை தாலி கட்டுவாரான்னு கேட்டால் இல்லை. ஓகே, மேனிஃபெஸ்டேஷன்லேயே நிறைய விஷயம் இருக்குது ஆக்சுவலி, தட் மெனி ஆஃப் அஸ் ஆர் ஸ்டில் லேர்னிங். ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப பேர் கேட்பாங்க, அப்படின்னா நான் சிம்புவை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், த்ரிஷாவை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். பண்ணுங்கள். த்ரிஷா மாதிரி ஹைட்டில், த்ரிஷா மாதிரி ஸ்ட்ரக்சரில், த்ரிஷா மாதிரி லுக்கில் இருக்கிறவங்க, பேரில் இருக்கிறவங்க அதில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அது த்ரிஷா பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வர மாதிரி இருக்கிற பொண்ணு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதான் மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் கம் பேக் டு த ஸ்டாரி. ஓகே, ஒரு பொண்ணு இந்த எஃபர்ட்லாம் பண்ணுறப்போ அந்த காய் வந்து he will think I am the prize, so she is making all the efforts. ஸோ இது காயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும், லிசன் அப் கைஸ். த பர்சன் ஹூ சீயிங் த ஃபியூச்சர் இன் யூ, தே ஆர் 100% அவேர் என்ன பண்ணணும் அடுத்துன்னு. ஷையான ஆளுலேருந்து எல்லா மாதிரி ஆளுக்குமே வந்து இந்த பொண்ணை தான் கட்டிக்க போகிறோன்னா எப்படி பரிசம் போடணும், எப்படி பொண்ணு கேட்கணும், எப்படி அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணணும் எல்லாமே தெரியும். அந்த பர்சன் யோசிக்கிறாங்களா, டவுட் பண்ணுறாங்களா, பிளாக் பண்ணுறாங்களா, நிறைய தடவை அவாய்ட் பண்ணுறாங்களா, வேறால ப்ரியாரிட்டியாக பார்க்குறாங்க, இதெல்லாம் நடந்துச்சுன்னா எஸ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக மாற்றுற வாய்ப்பு 99.9% இருக்குது தான். டிபெண்ட்ஸ், டிஸ்க்ளைமர், டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன்ஸ். பட் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு தான் ஒரு ஆள் உங்கள் லைஃப்பில் ஸ்டே பண்ண வைக்கணுமா? நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இன்றைக்கி அது வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு கட்டம் உங்களுக்கு அந்த விஷயத்தையும் பிடிக்காமல் போகும், அந்த ஆளையும் பிடிக்காம போகும், உங்களையும் பிடிக்காம போயிடும். ஸோ வென் யூ மேக்கிங் எஃபர்ட் ஃபார் சம் ஒன், பேசிக்லி கைஸ், இது கேர்ள்ஸ்க்கோ சரி பாய்ஸ்க்கோ சரி, அந்த பர்சன் இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, ஐயோ அவங்க அவ்வளோ ஸ்வீட்னு நினைக்கிறத விட ஏதோ ஒன்று நான் பிளெஸ்ட், ஐ எம் த கிரேட்டஸ்ட், தட் பீப்புள் ஆர் ஷோவிங் த லவ் ஆன் மீ, அட்டென்ஷன் ஆன் மீன்னு உங்கள் எனர்ஜியை நீங்கள் கால் பேக் பண்ணிங்கன்னா யூ வில் ரியலைஸ் உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே க்ளோ ஆகும், ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லாயிருக்கும். திடீர்னு நீங்கள் குண்டோ ஒல்லியோ என்னவோ நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி திடீர்னு ரொம்ப அழகாக தெரியலன்ற மாதிரி நான் கேட்பாங்க. பிகாஸ் உங்களோட பவர், அந்த எனர்ஜி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கூப்பிட்டுட்டீங்க. இந்த டாபிக் கொஞ்சம் ஹியூஜ். ஐ வில் ட்ரை டு மேக் இன் அதர் வீடியோஸ் தட் மெனி ஆஃப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். 1-to-1 கோச்சிங்க்கு வந்து ஃபியூ ஸ்லாட் தான் இருக்குது. டைரக்ட் கால் நாங்கள் என்டர்டெயின் பண்ண மாட்டோம். பயோவில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓட்டோ மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். 1-to-1 கோச்சிங்கில் நம்ம இன்னும் நிறைய விஷயம் பர்சனலாக உங்களோட டிசைரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓம் நம சிவாய.